இன்றைய தினம் உங்களுக்கு கருத்தரங்கினை வழங்க இருக்கின்ற ஆசிரியர் உண்மையிலே ஏறத்தாழ 15 வருஷமாக திறமைந்து மாணவர்களுக்கு தொழில்நுட்ப வழியாக கற்பிப்பதில் அதிக அளவு ஈடுபாடுடைய ஒருவர். சேனா நிசாந்தன் என அழைக்கப்படும் புலமை தேடல் என்ற ஒரு வெளியீட்டின்ற ஒரு ஆசிரியர். இவர் இலங்கையிலே கற்பித்த துறையிலே பிரபல்யமடைந்து திறமைந்திலே அதிக அளவு மாணவர்களை சித்தியடைய செய்தவர். அதைவிட இந்த சூம் வழிப்படுத்தலே நீண்டகால அனுபவம் உடையவர். தற்பொழுது குடும்பமாக லண்டனிலே குடியேறி இருந்தாலும் அங்கிருந்து பல்வேறு வகையான சேவைகளை, கல்வி கற்பித்தல் சேவைகளை, புத்தக வெளியீடுகளை நமது மாணவர்களுக்கு வழங்கி வருகின்ற ஒருவர். அந்த வகையிலே நிசாந்தன் ஆசிரியர்களை முன்னைப்பிலே வரவேற்றுக் கொண்டு இந்த கருத்தரங்கினை ஆரம்பிக்குமாறு ஆசிரியர் நிசாந்தன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்த ஐவின்ஸ் இன்றைய கருத்தரங்குக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஐவின்ஸினுடைய இயக்குனர் ஆசிரியர் திரு ஜனதன் ஆசிரியர் அவர்களே, அதே போல இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து உங்களுக்கு நல்ல அறிவுரையையும், அதே போல அன்பழகன் சாருடைய அன்பழகன் சாரை பற்றி உங்களோடு சிறிய நேரம் உரையாற்றிய மடு கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் மதியழகன் சார் அவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். உண்மையில நான் நிறைய நேரம் கதைக்கலேன் என்று சொன்னால் நேரம் மிக மிக பொன்னானது. அதை விட நேரம் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது ஏற்கனவே. அப்ப நாங்கள் நேரடியாக இந்த கருத்தரங்கு செல்ல இருக்கின்றோம். அதே நேரம் உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன், நான் 3வது வருடமாக இந்த அன்பழகன் சாருடைய கருத்தரங்குக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் சார் கேட்கின்ற பொழுதெல்லாம் நான் மறக்கிறதில்லை. அது என்னுடைய ஒரு கடமையாக நான் செய்கின்றேன். அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், மதியழகன் சார் சொன்னது போல அன்பழகன் சாரை பார்த்து வளர்ந்த நாங்கள். அதே போல நான் மட்டுமல்ல, இதில் இருக்கின்ற ஏனைய வளவாளர்கள் கூட அவருடைய அறிவுரையை கேட்டு வளர்ந்த நாங்கள். அதே போல உண்மையில நான் ஒரே ஒரு தடவை தான் அன்பழகன் சாரை காட்டினான், ஒரே ஒரு கருத்தரங்குல தான். அப்ப அவர் சொன்னார், நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கின்றதுன்னு சொல்லி, தம்பி உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி, அதே போல ஏதோ என்னாடி என்ற வரைக்கும் நான் நாடு கூறாக அடையாளப்படுத்தப்பட்டுட்டேன் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஒவ்வொரு வருடமும் நான் இந்த கருத்தரங்குக்கு நிச்சயம் ஒவ்வொரு வருடமும் நான் வார நான் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நேரடியாக உண்மையில கருத்தரங்கு செல்வோம். இதுல பகுதி 1 பகுதி 2 வினாத்தாள்கள் உங்களுக்கு போடப்பட்டிருந்தது. அப்ப சார் சொன்னது போல இந்த பகுதி 1 வினாத்தாளில பகுதி 1 வினாத்தாள் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது பகுதி 2 வினாக்கள சந்தேகங்களை அனுப்ப சொன்னது. ஆகவே நீங்க பகுதி 1 வினாத்தாள்ல அதிகமாகும் நான் நினைக்கின்றேன் முழுமையான வினாக்களும் சேர்ந்திருக்குது. ஏன்னா சந்தேகத்துக்கு பகுதி 1ல முழுமையான வினாக்களும் எனக்கு சேர்ந்திருக்குன்னு நான் நினைக்கின்றேன். அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் பிள்ளைகளை. ஆகவே இருக்கின்ற நேரத்துல விரைவாகவும் வடையாப்படுத்திக் கொள்வோம், விரைவாகவும் அதே நேரம் என்ன சரியாகவும் பார்த்து கொண்டு போவோம். அதுல என்ன பிரச்சனை பிள்ளைகளை, நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரர், நீங்கள் எல்லாரும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி எக்ஸாமுக்கு போறீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வடிவா தெளிவாக வலிச்சு கொள்ளுங்க. ஒரு விடயத்தை வடிவா தெளிவாக படிச்சு கொண்டீங்க என்றால் ஓகே. இப்ப உண்மையில நீங்கள் இந்த கருத்தரங்கிலே நிறைய செமினார்ல கலந்து கொள்கின்றீர்கள். அப்ப எங்களுடைய கருத்தரங்கின்ற நோக்கம் இதுல நீங்கள் ஒரு 5 புள்ளியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உண்மையில நான் நினைக்கின்றேன் இந்த பகுதி 1 வினாக்கள் தான் கடினமான வினாக்கள். பகுதி 2ல வடிவாக வலிச்சு கொள்ளுங்க. பகுதி 2ல வசனம் எழுதுறதும் ஆங்கிலம், அதாவது ஆங்கிலம் 6 புள்ளியும் தான் உங்களோட வெட்டு புள்ளியை தீர்மானிக்கிறதாக இருக்கும். நான் சொல்றது ஓரளவு என்ன புள்ளியை எடுக்கக்கூடியவர், அதாவது 130 புள்ளிக்கு மேல இப்ப எடுக்கிறார்களுக்கு உங்களுடைய வெட்டு புள்ளியோ அல்லது பகுதி 2 புள்ளியை தீர்மானிக்கிறது எங்கேன்னு சொன்னால் வசனம் எழுதுறதும் அதே போல ஆங்கிலமும் உங்களுக்கு தீர்மானிக்கிறதாக இருக்கும். எனவே 2ஐயும் நீங்கள் மிக தெளிவாக படித்துக் கொள்ளுங்க. என்று சொன்னால் அந்த பகுதியில நீங்க கனவே புள்ளிகளை இழக்கிறதால நான் சொல்றேன். ரைட், ஓகே. நாங்க நேரடியாக பிள்ளைகளே நான் கருத்தரங்கு போறேன். ஒரு ஆளை நான் கேட்போம் என்று சொன்னால் யாரை கேட்போம்?
ஓகே அதனால கையெழுத்து வீடியோ எல்லாம் தெளிவா தெரியுதான்ற நாளை கேட்கறதுக்கு சஸ்னியாவை நான் ஒரு கால் ஒன் பண்றேன், சவுண்ட் ஒன் பண்றேன். நீங்கள் யாருமே கிறுக்க முடியாது, யாருமே சத்தம் போட முடியாது, சரிதானே? ஓகே சஸ்னியா சொல்லுங்க. Good evening, sir. ஓகே வீடியோ எல்லாம் தெளிவா தெரியுதாம்மா? Om, sir. ஓகே ரைட். இன்னும் ஒரு அறிவித்தல், ரைட், இன்னும் ஒரு அறிவித்தல் என்ன, உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வீடியோவை உயர்த்தி நீங்கள் என்ன கையை உயர்த்தினீங்கன்னா நான் அதை சொல்லிக் கொள்ளுவேன், சரி? வீடியோவில் இருக்கிற ஆட்களுக்கு. மற்றது நான் கேள்வி கேட்பேன், சவுண்ட் எடுத்து போட்டு அப்ப நீங்கள் அதுக்கு பதில சொல்லலாம். அந்த வீடியோவில் இருந்தா தான் தெரியும். எனவே கேள்விகள் ஏதாவது கேட்க வேண்டுமென்றா நீங்க வீடியோவில் ஒன் பண்ணி இருந்து கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா சரி. கொஞ்சம் வேகமாக போக பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னா நேரம் மிக பொண்ணானது. இப்பவே 8:22 எங்களுக்கு தரப்பட்ட நேரமே நான் நினைக்கிறேன் 9 மணிக்கு முடிக்க வேணும். ஆனா நான் கொஞ்சம் வேகமாக போவோம். என்ன இதுல சந்தேகத்துக்குரியமான வினாக்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொள்வோம். ரைட், ஓகே. கொஞ்சம் போகும் பிள்ளைகள். முதலாவது கேள்விக்கு வந்து என்ன பிள்ளைகள், ஓராம் 2ஆம் வினாக்கள், அதாவது முதலாவது 2வது வினாக்களில் வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. பிறகு பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும், முதலாவது கிரிக்கெட் பயன்படுத்துகின்ற உபகரணம் கிரிக்கெட்டுக்கு, அடுத்த மருத்துவ உபகரணங்களாக காணப்படுகின்றது. ஆகவே இதுக்குள்ள வேறுபட்ட எது பிள்ளைகளே? 2வது விடை, சரிதானே? 2வது விடை, சரிதானே? சாரி, 2வது விடைக்கு நான் 3வது கிரி போட்டேன். ரைட், ஓகே. 2வது விடை என்ன? 2வது விடை. அப்ப ஆகவே இதற்குரிய விடை என்ன பிள்ளைகளே? 2வது விடை. மற்றது 2மே மருத்துவ உபகரணங்களாக காணப்படுகின்றது. அடுத்தது அதே போல இந்த கேள்வியை நீங்க கேட்க இல்லை, இருந்தாலும் நான் சொல்லி கொண்டு போறேன். ஆகவே இதற்குரிய விட பிள்ளைகளை 3வது விடை என்ன? 3வது விடை என்னன்னா, உங்களுக்கு தெரியும், மற்றது 2மே தாவர உண்ணி, விலங்குண்ணி, தாவர உண்ணியும் விலங்குண்ணி, அதாவது அனைத்து உண்ணியும் விலங்குண்ணி, சாரி தாவர உண்ணியாகவும் காணப்படுகின்றது. ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். பகலில் குளம் காணப்படும் இடத்தில் நடமாடும் பறவையும் இரவில் நடமாடும் விலங்குண்ணி பறவையும் முறையே காட்டும்படி முறையே காட்டுவது. நான் உங்களுக்கு ஒரு தெரியும், அண்மையில் ஒரு சில பேர் சொல்றது விடயம் என்னென்று சொன்னால், இந்த எக்ஸாம்பிள் கன பேர் நீங்கள் மட்டுமில்லை, நான் என்னிடம் வந்து இப்போ நான் இப்ப சார் சொன்ன மாதிரி நான் இப்ப வேறொரு நாட்டில இருந்தாலும் என்னிட்ட இப்பொழுதும் பிள்ளைகளை 200 மாணவர்களுக்கு மேல கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஜூம் மூலம், விளங்குதா? அப்ப கன பேர் வந்து பிளவுறது எதுன்னு சொன்னா பிள்ளைகள் வடையா குறைச்சு கொள்ளுவோம். கன பேர் பிளவுறது என்னன்னு சொன்னால் வடையா குறைச்சு கொள்ளுவோம். வடிவா வாசிக்கிறது இல்லை, வடிவாக வாசிக்கிறது இல்லை, விளங்குதா சொல்றது? வடிவாக வாசிக்கிறது இல்லை. ஏன்னா சொல்றது முறையே காட்டுவது. அப்ப முறையே காட்டுவதுண்டா ஒரு பயம் இல்லை பிள்ளைகளே. நான் அண்மையில ஒரு சிங்கள பேப்பர் ஒன்று பார்த்தேன் பிள்ளைகளே. நான் நினைக்கின்ற மேல் மாகாணத்தினுடைய வினாத்தால் ஒன்று மிக இலகுவான பேப்பர், மிக இலகுவான பேப்பர், மிக இலகுவான பேப்பர். ஆனால் அந்த 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 பேப்பருக்கு வந்து நான் அதை தமிழ் மொழிபெயர்த்து வைத்தால் என்ன, அதுல 85க்கு மேல தாண்ட இல்லை. ஏன்னா கெட்டிக்காரன் நான் சொல்றேன், கெட்டிக்காரன் 85 மேல தாண்டிலேன்னு சொன்னால் வடிவா வாசிச்சு கிரகிச்சு கொள்றதில்லை, வாசிச்சு கிரகிச்சு கொள்றதில்லை. என்ன இந்த முறையே இப்ப நாங்கள் கோடைகளை என்ன செய்யறோம்னா நேரடியாக கேள்வியை கேட்கறது. ஆனா என்ன எக்ஸாம்ல கொஞ்சம் மறைமுகமாக கேட்கல, நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா அதுக்கு பிளவுறீங்க, விளங்குதா பிள்ளைகளை? அப்ப மிக தெளிவாக கவனிச்சு கொள்ளுவோம். முறையே, இப்ப முறையே என்று சொன்னால் என்ன கேட்ட எங்களுக்கு பியும் சாரி டியும் சரி பியும் ஈயும் என்ன, பியும் ஈயும் முதலாவது விடை என்ன. ஒன்றோடு ஒன்று சிநேகம் உருவாயிருப்பாரு வாய்ப்பற்ற சந்தர்ப்பங்களை கொண்ட வாய்ப்புள்ள இல்ல வாய்ப்பற்ற இதை விட வாசிக்கணும். வாய்ப்பற்றா என்னம்மா? வாய்ப்பற்றா என்னடா தம்பி? வாய்ப்பற்றா என்ன? டிவானிஜன் சொல்லு, டிவானிஜன். வாய்ப்பற்றா என்ன? வாய்ப்பற்றா என்ன சொல்லு? வாய்ப்பு அற்றா என்ன? சந்தர்ப்பமற்றது. சொல்லுங்க, சொல்லுவாங்களை தெரியணும். சந்தர்ப்பமற்றது என்ன? சந்தர்ப்பமற்றது. சந்தர்ப்பமற்றது என்னடா டிவானிஜன்? நீயே சொல்லுவாங்க என்ன அப்படியாண்டு? என்ன விட சந்தர்ப்பமற்ற என்னென்ன விட சந்தர்ப்பமற்றது என்னென்ன விட குயிக்கணும் சொல்லு. என்னடா முயல், சி என்ன சிங்கம். என்ன நாங்க சின்னலையா படிச்சிருக்கிறோம், என்ன இதெல்லாம் பாடம் எங்களுக்கு சின்னதுலயே படிச்சுக்கிறோம். என்ன முயல் பிடிச்சி சிங்கத்தை சாப்பிட போறாரு, என்ன படிச்சுனாங்க. ஏன் சவுண்டை கட் பண்றேன் நான் சொல்லுமே, சவுண்டை கட் பண்ணக்கூடாதா? ஓகே, அப்ப அடுத்தது அடுத்த கேள்வி போவோம். என்ன அடுத்த 5வது கேள்வி. 5வது கேள்வி ஒரு தடவை கேட்கல, நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் பிள்ளைகளை. அந்த கேட்ட கேள்விகளை நான் என்ன கூட நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் பார்ப்போம், மற்றபடி பார்த்து கொண்டு கேளாது. என்ன சிரோமி, சிரோமிய கேட்போம். சிரோமி எங்க கர்நாடகா காணையில எங்க, நான் சிரோமியை பார்த்துருக்கலாம். சிரோமி சொல்லு என்ன விட இதுக்கு? ஆகாயம் காவியம் விவாதம் என்ன விட?
சார் முதலாவது விடை சார். முதல் வாசகம் சட்டம். வாசகம் சட்டம். ஸ்ரோமி ப்ரோ ஒரு கோல் பண்ணுங்க எனக்கா. வாசகம் சட்டம். வாசகம் சட்டம் என்ன? வாசகம் சட்டம் என்ன? ஓகே, வாசகம் சட்டம். வாசகம் சட்டம் என்ன? வாசகம் சட்டம். சரிதானே? அப்ப இதுல நான் உங்களுக்கு கணக்க கதைக்கையில பிள்ளைகளை விலங்கு இல்லைன்னா என்ன கேட்டுக்கொள்ளுங்க ப்ளீஸா. வாசகம் சட்டம். ஓகே ரைட். வாசகம் சட்டம். ரைட். அடுத்த கேள்விக்கு நான் போவோம். ரைட். விலங்கு இல்லைன்னா நீங்க யாராவது கேட்டுக்கொள்ளலாம். நான் இடையில ஒரு 10 கேள்வியை முடிச்சுட்டு கேட்பேன். ஏதாவது விலங்கு இல்லைன்னா கேட்கலாம். பிரச்சனை டவுன் பண்ணியா. நான் அடிக்கடி சொன்னேன், கணக்க படிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. படிக்கிறது தெளிவாக படிக்க வேணும். படிக்கிறத தெளிவாக படிக்கணும். அப்பதான் எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகளே. கட்டில் கிழங்கு குடம்பி என்னடா? கட்டில் கிழங்கு குடம்பிகா கீ கு கானா காவனா இல்ல, கீனா இருக்கு, கீயனா இல்ல, கூனா இருக்கு, கூவண்ணா வராது, கேனாவில வர வேணும். ஆகவே கேனாவில வாரது என்னது? என்ன? கே. என்ன சொல்லுங்க, என்ன விட? என்ன விட சொல்லுங்க, என்ன விட? இதுவும் பெருசா கேட்கல. என்ன விட? யார் கையெழுத்துங்க. நீங்க கைக்கணும். நான் மட்டும் இதுக்கு படிச்சுட்டு போகல. என்ன விட? கேசிகன் சொல்லு. என்ன விட? எங்க கேசிகன் காலையில இருந்தாங்க. கேசிகன் கேசிகன் என்ன விட? ஓகே, இங்கடாப்பா. ஓகே, சஸ்னியா சொல்லுங்க. சஸ்னியா கேசிகன் காலையில. சஸ்னியா சொல்லுங்க. என்னோட பிகர் சொல்லுங்க சார். முதலாவது விடை சார். கெட்டது கைலாசம். கேனா கேனா வராது, கையெண்ணாவில தொடங்கும். ஆகவே கீழே தரப்படல. இது 7வது கேள்வியை கண்ண பேர் கேட்டிருக்கிறீங்க. 7வது கேள்வியை கண்ண பேர் கேட்டிருக்கீங்க. நீங்க பேப்பரை பார்க்கலாம். நீங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர் கேட்கிறீங்க. 13 பேர் கேட்டிருக்கிறீங்க. ஓகே. அப்ப இதுல வந்து நான் நினைக்கிறேன், வடையா கவனிச்சுக்கொள்ளுங்க. அது சாரி, அது என்னல அதே மாதிரி நான் சொல்றேன். அந்த சார் அனுப்பின ஸ்கீமில இருந்து 3 4 கேள்வி பிழையான விடை அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப ஒருக்கா போட்டு பிள்ளைங்களே, அல்லது நீங்களும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அந்த கேள்வியே உங்களை சொல்லுவேன். நான் எதுக்கு பிழையாவிட்டேன். அது எல்லாம் பிள்ளை, சேர்ல பிள்ளைகளே என்னதான் பிள்ளையா. ரைட். ஓகே. நான் தான் அதுக்கு விடையை மாறி போடப்பட்டிருக்கிறது. 2 கேள்விகள் நினைக்கிறேன் பகுதி ஒன்றில். அதற்காக நான் சொல்லுவேன், அந்த கேள்வி வரைக்கும் இதுக்கு அங்க விடைய மாறி போட்டிருக்கேன்னு நான் சொல்லுவேன்னா. ஓகே. அப்ப இதுக்கு என்ன விடயம்மா? அரக்கப்பம் இதுக்கு துஷாலி. துஷாலி சொல்லு. என்ன விட? துஷாலி என்ன விட? விகன் சொல்லு. டைம் இல்ல. துஷாலிக்கு விகன் சொல்லுங்க. ரைட். ஓகே. வேறு ஒரு ஆளுக்கு அப்போ துஷாலி அதை சொல்ற ஐடியாவே இல்லை. ஓகே. தனோஜன். தனோஜன் சொல்லு. தனோஜன். தனோஜன் சொல்லு. தனோஜன். தனோஜன் குட் ஈவினிங்டா. தனோஜன். தனோஜன் தனோஜன் குட் ஈவினிங். எந்த ஸ்கூல் தனோஜன்? பாடசாலை. யா ஆரம்ப பாடசாலை. ரைட். ஓகே. என்னடா எங்கட வகுப்புல ஒருத்தன் சேட்டு போடாமல் வந்தானோ வகுப்புக்கு, அவனை நாங்க 10 ரவுண்டோட விடுறது. சேட்டு போடாம வந்தான். சரிதானே? நீ இந்த வகுப்புல இல்லே தானே பாரு, அதனால நான் ஒண்ணும் செய்யலாது. சரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விடிய? 7வது என்ன விடிய இருக்கா? சொல்லுவாங்க. 7வதுக்கோ என்ன விட? என்ன முதலாவது விட? வெரி குட். கன பேர் இதுக்கு வேற விட சொன்னாங்களே. எத்தனை விட சொல்லிக்கிறாங்க? நம்ம 2 3 என்னன்னு சொல்லுவான் பாரு. இது பாரு, இதுல கால்வாசி தான் போயிருக்கு. என்ன இதுல பாரு, கால்வாசி தான் போயிருக்கு. என்ன என்ன இதுல இருந்து இந்த கால்வாசி இதுக்கு போயிடும். அடுத்ததுக்கு அரைவாசி வந்திருக்கு. என்ன அப்ப அடுத்ததுக்கு என்ன வேற வேணும் சொல்லுவாங்க. இதுல வந்தா சரிக்கும். 2வது போட்டுருக்காங்க. இதுல வந்தா சரிக்கும் இல்ல. ஏன் சொல்லுவாங்க? இதுல வந்தா அப்பல சாரி, ஏன் இதுல 2வது? ரைட். ஓகே. இதுல இங்க இருக்குது, இங்க இருக்குது, அடுத்த இஞ்ச வந்திருக்கு. அடுத்து எங்க வரணும்னு சொல்லுவாப்போம். இங்க வர வேணும். என்ன இஞ்ச வரணும். என்ன முக்கால் பங்குக்கு வர வேணும். நம்ம விளங்குதா? நம்ம சொல்றோம். எங்க அவனை காணையில விளங்குதா? கால்வாசி அரைவாசி திரும்பி இருக்கு. முக்கால் பங்குக்கு வர வேணும். முக்கால் பங்குல பாத்தீங்கன்னா 1 2 என்ன 1 இருக்குது, 3 இருக்கு. ஆனா இதை பாரு, இங்க பாரு, இதை இப்படி திரும்பினா இங்க வரப்போகுது, இங்க வரப்போகுது, இங்க வருது. இது இப்படியே திருப்பி கொண்டு வாங்க. இங்கதானே வரும், இந்த பக்கம் தானே வரும். ஆகவே முதலாவது விட. ஆகவே 3வது வராது. சரிதான சொல்றது? 3வது வராது. ஓகேவா? விளங்குதா பிள்ளைகளே? அடுத்த கேள்வி போகும். டைம் இல்ல பிள்ளைகளே. என்ன அடுத்த கேள்விக்கு போய் கொள்வோம். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகளே. கீழே தரப்பட்ட சதுரம். இது கணவர் கேட்டுக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 பேருக்கு மேல கேட்டுக்கிறீங்க இந்த கேள்வி. சரிதானே? இந்த கேள்விக்கு 20 கேள்விக்கு. அப்ப இதை கொஞ்சம் பார்க்கப்படும் பிள்ளைகளை. யாராக்கு சொல்லுங்க. ஒரு ஆளை கேட்டு தான் நான் சொல்லணுமா? ஓகே. இது நான் சரியா எழுதினோன்றாக கேட்டுக்கோ. சரி, வேற போகணும். சரியாக எழுதப்பட்டிருக்கிறாங்க.
சஸ்மியா சொல்வியா சஸ்மியா என்ன விட சஸ்மியா இதுக்கு சொல்லுவா சஸ்மியா சஸ்மிகா குயிக் என்னது பேரை சொல்றாங்க குயிக் கூட டைம் இல்லையா சொல்லம்மா என்ன விட மூன்றாவது விடை பிள்ளை என்பது நான் நினைக்கின்றேன் ஓகே வேற பிள்ளை மூன்றாவது விடை பிள்ளை என்ன அப்ப என்ன விட கையெழுத்துங்க நான் சொல்லுவேன் கையெழுத்துங்க ப்ளீஸ் நான் சொல்லுவேன் கையெழுத்துங்க நான் சொல்லுவேன் கையெழுத்துங்க இதுக்கு என்ன விடை என்ன நான் விளக்கம் சொல்லுவேன் கையெழுத்துங்க குயிக் 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 டைம் இல்லை வீடியோ ஆன் பண்றாங்க தான் கேள்வி வெட்டாகட்ட கேள்வி இல்லையா ஐம் சாரி கேள்வி வீடியோ இல்லாமட்ட நான் இப்படி கேள்வி கேட்கறது என்ன அவன் இருக்கிறானோ வகுப்புல இல்லையோ ஒன்றும் தெரியாது ஓகே வேற யாரு குயிக் 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 தயவு செய்து உங்களோட வீடியோக்களை ஆன் பண்ணி கொள்ளுங்க என்ன கேள்வி கேட்கணும்ன்றாங்க வீடியோ கொடுக்க அல்லது நீங்க என்ன நீங்க கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் கேள்வி கேட்பேன்டா வீடியோல இருக்கணும் சொல்லப்போ நஸ் என்ன பேர் நஸ் நதீஷா மூன்றாவது விடை பிள்ளையடா மூன்றாவது சரியா ஓகே நான் தான் மாறி வச்சுக்கிறேன் மூன்றாவது சரியா இல்ல மூன்றாவது சொல்றீங்க சரியா மூன்றாவது அப்ப என்ன விட சொல்லுங்க சொல்ல போறீங்க கையெழுத்துங்க சொல்ல போறீங்க கேசியன் சொல்ல விட மூன்றாவது சரியா கேசியன் குயிக்கெட் சொல்ல டைம் இல்ல மூன்றாவது சரி ஓகே அப்ப பாவம் கீழே தரப்பட்ட சதுர நான் என்ன விட போட்டுனானுங்க ரைட் ஓகே உனக்கு தெரியாதா கீழே தரப்பட்டுள்ள சதுரமையை 27 சிறிய சதுரமைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பெரிய சதுரமையின் விளிம்புகள் நீளங்களின் கூட்டுத்தொகையாக அமையாதது அப்ப சொல்லுவாங்க என்ன சொல்லு அமையாதது 12ஆல பிரிச்சு வார விடைய கொஞ்சம் போறோம் ஓகே ஏன் சரிசமனா பிரிக்க வேணும் உங்களுக்கு இந்த 1 2 3 இருக்குது என்ன ஓகே கொஞ்சம் வரும் 108 12ஆல பிரிபடுமா 108 12ஆல பிரி ஓகே 108 12ஆல பிரிச்சா 108 12ஆல பிரிச்சா என்ன விட 9 சரி 9 அப்ப மூன்றால பிரிக்கலாம் கொஞ்சம் போறோம் 9 ரைட் ஓகே 72 12ஆல பிரிபடுதா பிரிபடுது என்ன விட 8 என்ன 72 12ஆல பிரிக்கிறது 12ஆல பிரிக்கிறது 12 தான் விளிம்பு வரையா பண்ணிக்கோ 12 தான் விளிம்பு இருக்குது 12 விளிம்பு இருக்கக்கூடிய 12ஆல 6 சார் சரி என்னடா நான் உன்ன நம்பினா ஓகே 6 என்ன ரைட் ஓகே என்ன அப்ப என்ன விட 6 நீ சொன்ன நான் 8 தான் நீ சொன்னீங்க அப்படியோ வாய்ப்பாடு தெரியாதோ தெரியும் ரைட் ஓகே 6 என்ன 12 இல்ல 6 அடுத்தது 84க்கு 84 பிரிவோட முதலாவது அப்ப எல்லா பிரிவோட எல்லாம் பெற அப்படியே அத திருப்பி அத வர்ற விடைய மூன்றால பிரிச்சு பார்த்தா சரிசமனா பிரிபடாததான் விட இது என்ன எவ்வளவு 12க்கு எத்தனை முறை இருக்கு 12க்கு 12க்கு அப்ப அவடைய 12க்கு சரியான 12க்கு 7 இருக்குது சரியான 12க்குள்ள 7 இருக்குது ரைட் ஓகே அப்ப விளங்கல 9 சரிசமனா மூன்றா பிரிச்சா 9 சரிவரா பிரிக்கலாம் உங்களுக்கு மூன்றல இதுக்கு பிரிபட 9 பிரிக்கலாம் ரைட் 6 பிரிக்கலாம் 7 பிரிக்கலாம் 7 பிரிப்பியோ இல்ல ஆகவே வரையா காணித்துக் கொள்ளுங்க கூட்டுத்தொகையாக அமையாதது அப்ப என்ன விட மூன்றாவது விட விளங்குதா பிள்ளைகளே அப்ப நான் நினைக்கிறேன் நான் சில மாறி போடணும் என்னோ தெரியல அங்க அதை மாறி போட்டு நான் அப்படியா எனக்கு தெரியல ரைட் ஓகே இதுல திருத்தி கொள்ளுங்க மூன்றாவது விடை மாத்திக்கொள்ளுங்க சரி அதாவது பிள்ளையாட்டா மாத்திக்கொள்ளுங்க விளங்காட்டு கேளுங்க அமையாதது சரியா பிள்ளைகளை விளையாடுறோம் அமையாதது விளையாடுறோம் திரும்ப காத்துற பிள்ளைகளே 12 விளிம்புகள் இருக்குது பிள்ளைகளே நீங்க 12ஆல பிரிச்சீங்கன்னா இது பிரிவடுது எல்லாம் பிரிவடுது ஆனா என்னன்னா எங்களுக்கு இது மூண்டெல்லாம் சதுரமண்டா எல்லாத்துக்கும் சமனாயில இருக்க வேணும் நீளங்கள் சமனாக எல்லாம் இருக்க வேணும் ஆனா மூண்டாளி இது பிரிவடுது என்றால் இதுவும் பிரிவடுது இது பிரிவடாது ஆகவே இதுதான் அமையாதது ஓகே சரிதானே அடுத்த கேள்வி ஒருத்தருங்க கேள்வி ஆகவே நான் விடையை சொல்லி கொண்டு போறேன் ஆகவே இதுக்கு என்ன விடையா தம்பி 9ஆவதுக்கு இரண்டாவது விடை கேசியன் அப்படி இரு நான் சொல்லும் வரையும் இது ஓகே அடுத்த கேள்வியும் ஒருத்தர் கேட்க இல்ல அப்ப அது உங்களுக்கு இலகுவான கேள்வி நான் நினைக்கிறேன் உண்மையிலே இலகுவான கேள்விதான் அப்ப 10 என்ன இவருவன் பெருமதியாதலா தம்பி அந்த 5
ரைட் ஓகே. அப்ப இதுக்கு என்னன்னு பார்க்கலாம்டா வடையாக கவனிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் இதுக்கு கணக்க வழி இருக்கு, நானும் ஒரு சொல்லித்தரலாம். வடையாக கவனிச்சு கொள்ளுங்க. இதையும் கூட்டுங்க. அதாவது 21ஐயும் 3ஐயும் கூட்டா எவ்வளோடா? 24 இதுல பெருமதி கூடினது நிலம் தீட்டப்பட்டதோ நிலம் தீட்டப்படாதோ? நிலம் தீட்டப்படாதது. தீட்டப்படாதே அதுல இருந்தா கழிக்கிறேன். 24 2ஆல பிரிச்சு 2ஆல பிரிச்சா அவ்வளவு 12. 12 பெருமதி கூடியது 12. 12ல 3 கழிச்சா எவ்வளோடா? 9 9. 12 9 எவ்வளவுடா? 21 தானே? ஓகே, இது எவ்வளவு? 12. 12ஓட எத்தனை கூட்டம்? 5. ஆகவே உனக்கு என்ன? ஆகவே உருக்களில் பெறுவதற்கு ரங்கு வருது. அப்ப கூட்டினது குறைஞ்சது போகணும். ஆகவே இதுக்குரிய விடை 3வது விடை. ஓகே, சரியா பிள்ளைங்களை விடையாக கவனிச்சு கொள்ளுவோம். விளங்காட்டு கேட்டுக்கொள்ளணும். அல்லாடா என்னட்ட அடிக்கடியே வேண்டாம். ரைட், இதுவும் ஒரு தரம் கேட்கல. ஆகவே நான் கரண சொல்ல இல்லை. ரைட் ஓகே. 12வது கேள்வியும் ஒரு தரம் கேட்கல பிள்ளைகளை. ஆகவே இதுக்குரிய விடை என்னடா? 12வது விடை. ரைட். 13வது கேள்வியும் ஒரு தரம் கேட்கல. ஆனால் நான் ஒருக்கா சொல்றேன். என்ன 2 3 7 4, அதாவது 1 2 3 4 இலக்கம் இருக்கு. அப்படித்தானே? 1 தர 2 தர 3 தர 4 இவ்வளவு பெருக்கிட்டியாண்டா? ஓட்டண்டு விளாடா? 2 2 2 விளாடா? 6 6 விளாடா? 24 ஆகவே இதுக்குரிய விடிய விளாடா? 24 24. எவ்வளவு? 24 3வது விடை. 14 கேள்வி முதல்ல கேட்கல. இது ஒரு குழந்தை புள்ள கேள்வி என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இதுக்குரிய விடை என்னடா? 2வது 53ஆக காணப்படும் 2வது விடை. 15வது கேள்வி சில பேர் கேட்டிருக்கிறீங்க. கீழே தரப்பட்டுள்ள 2 உருக்கள் ஒரு பொதுவான பண்பிலை காட்டுகின்றன. அவ்வாறு பண்பிலை காட்டாத விடுவா? அதாவது நீ சொல்ல வேண்டாம். என்ன விட? 3வது விட. இது முன்னுக்கு கேளு என்று சொன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5, அதாவது 6க்குள்ள 5 இருக்கு. என்ன 1 2 3 4க்குள்ள 3 இருக்கு. ஆனா இது மாறி 3க்குள்ள 4 இருக்கு. பிள்ளைங்களை வடையா குழந்தைங்க ஏன் இந்த இவரை மட்டும் கதைக்க விடுறேன் என்றால், ஒரு ஆள் கதைச்சாதான் நான் படிப்பிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா போட்டோட கதைக்க போட்டு வரேன்னா சரிதானே? அதனால இவன் சும்மா இருந்து கத்தி கொண்டு காட்டுங்க. அப்புறம் நீங்க யோசிக்க கூடாது. இவனை மட்டுமே கதைக்க விட்டுருவீங்க. சரியா? ஒரே மாதிரி கதைக்க போறீங்களா? அண்டவங்களோட சவுண்டையும் எடுத்து விடுறேன். டோன் பண்ணி யாரு யாரா? ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் விரும்புறான் இல்லை. இவனை மாதிரி கத்துறதுக்கு ஒருத்தரும் விரும்புவாங்க இல்லை. சரி ஓகே. குழப்படிக்காரன் எல்லாரும் பிடிட்டாங்க. ஓகே, சபரீசன் சொல்லு. எந்த ஸ்கூல்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எந்த ஸ்கூல்? கொக்குவில் ஹிந்து பிரைமரி ஸ்கூல். கொக்குவில் ஹிந்து பிரைமரி. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம் தம்பி. இதுக்காக சொல்லுவான், அருகே 5 முழு எண்களின் கூட்டுத்தொகை 55 எனில் 5 எண்களில் 5 எண்கள் மிகச் சிறியது என்ன சொல்லுவான்? காரணத்தை என்ன காரணம்? முதல் 1 2 3 4 5 ஐயும் போடணும். தெரியாதே போடுறதுக்கு. 55 முதல் 5ஆல பிரிக்கணும். 55 நீ 5ஆல பிரிச்சான்னு சொன்னா நடு எண் பெருமாடா. 55 5ஆல பிரிச்சா எவ்வளவு? 11. 11 தான் 11 நடு எண். என்ன நடு எண்? 11க்கு முன்னுக்கு 10 9 பின்னுக்கு 12 13 இவ்வளத்தையும் கூட்டாண்டா 55. நான் சொன்ன பிள்ளையாண்டா கூட்டி பாருங்க இருந்து ப்ளீஸ். ஓகே, கேட்ட கேள்வி என்ன? அந்த 5 எண்கள் மிகச்சிறிய எண் என்ன? 9. என்ன ஓகேவா? ஓகே, அடுத்த சொல்லுவாங்க 14 கேட்ட விட 2வது விட சார். 2வது விட. இதுவும் ஒரு தரம் கேட்கல. இதுவும் ஒரு குழந்தை புள்ள கேள்வி என்ற ஒரு தரம் கேட்கல. 18வது கேள்வியை கணவர் கேட்டுக்கிறாங்க. சொல்லுவாங்க 18வது விளங்கிட்டு. 2வது விட சார். 2வது விட விளங்கிட்டுதான் உனக்கு. எப்படி பார்த்தாண்டு சொல்லி விடுங்க. மரம் பேசக்கூடாது. அவங்க என்ன பேசி விட்டுருவாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு வந்து பேசுறாங்கன்ட்டு சரிதானே? சொல்லுவாங்க எப்படி பார்த்தாண்டு சொல்லி விடுவாங்க. முதலாவது ஒரு முழு சதுரம் இருக்கு. ஒரு முழு சதுரம் இருக்குது. அதை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளே. இப்படி நீங்க ஒரு புள்ளி கூடால கீறினீங்கள் என்று சொன்னால் இதை தூக்கி இதுக்கு வைக்கலாமே இல்லையோ? வைக்கலாம். ஆகவே 1 2 3, அதாவது 1 2 3 இவ்வளவு சேர்ந்தா 120. என்ன 120 பிரிச்சாண்டா 40. ஆகவே இது 40, இது 40, இது 40 40 40 80. என்ன ஓகே 80. இப்ப நிலக்கப்பட்ட பகுதி. அப்ப இவ்வளவும் எவ்வளவு 80 தானே?
அப்ப ஓ இப்படியே புள்ளி கூடால பிரியில டக்கு டக்குன்னு பிரிச்சு விடு. பிரிச்சாச்சு பிரிச்சாச்சு. அப்ப எத்தனை வாங்க? 1 2 3 4 5 6 7 8 8 8 தான் 80 என்ன? ஓ அப்ப ஒரு பங்கு தான் எல்லாம் இருக்கு. ஓ 80 நீ 8 ஆரம்பிச்சா எவ்வளவு? 10 10. ஆகவே இதற்குரிய விடை 10. ஓகே, ஓ ரைட். அடுத்தது பாரு. என்னடா தம்பி 25 15 எவ்வளவு? 40. 40 ஓ 25 15 40. ஓகே, அப்ப 40 எங்கேயோ நாங்க 25 15 40 என்ன? அந்த 40 எங்கேயோ நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்? இந்த இதுல 42 அரைவாசி 40 40 80. அப்ப 80 முழு பர்சன்ட் அரைவாசி லெட்டர்பட்டது அரைவாசி சார் காணப்படுது. இது காணப்படுது அரைவாசி. எது? முதலாவது முதலாவது விடை. ஓகே, 20வது கேள்வியே ஒருத்தருக்கு கேட்கலடா தம்பி. என்ன விடை? முதலாவது முதலாவது என்ன? ஒரு பட்டி 8 சிவப்பு 7 கருப்பு 6 நீலமா இருந்த எழுமாறாக ஒரு மாவிளை எடுக்கும் போது அது கருப்பாக மற்ற ரெண்டையும் கூட்டி போட்டு 2 கூட்டி விடு. 8 மாறம் எவ்வளவு? 14 14ஓட ஒண்டா கூட்டி விடு என்ன? 15 வெரி குட். 21 கனவேர் கேட்டிருக்காங்களே கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். சொல்லு. சார் அதுக்கு முதலாவது ஓ விடைய மாறி போட்டிருக்கேன். நானா கேட்டிருக்காங்களே என்ன? அப்படியா? ஓ விடைய எத்தனை போட்டிருக்கோம்? ரெண்டாவது 2வது விட போட்ட விடைய தான் கனவேர் கேட்டிருக்காங்க. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு இங்க பாத்தீங்களா ஒரு 50 பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதானே சார் விடைய மாறி போட்டா கேட்பாங்களானே நாங்கள். ரைட். ஓகே ஓகே பாப்போமா. அப்ப இதுல ஒன்றும் இல்ல பிள்ளைகள். இந்த முறையை நான் சொல்லித்தரலாம். அந்த முறையை நீங்க புரிஞ்சு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. வா கி தே மே. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குல வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குல இங்க பாருங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு. அடுத்து என்னடா வரும்? தெற்கு என்ன? மேற்கு. மேற்கு அடுத்து என்ன? வடக்கு வடக்கு. அப்ப இத 3 எடுத்து பாத்தீங்கன்னா முதலாவிட. ரைட். ஓகே, இவ்வளவு 22வது கேள்விக்கு ஒருத்தருக்கு கையிலடா தம்பி. ஆகவே இது பயங்கர இலகுவான கேள்வி நினைக்கிறேன். என்ன விட? ரெண்டாவது 2வது. சரிதானே? 2வது. ஓகே, டவுட்டா கேட்கலாம் பிள்ளைகள். நான் சந்தர்ப்பம் தருவேன். பகுதி 1ல வந்து வடையா குறைச்சு கொள்ளுவோம். நம்ம டவுட்டா உங்களுக்கு சொல்லி தருவேன். பிரச்சனை டவுட் வரி கையெழுத்தோணும். நீங்க கையெழுத்துல உங்களுக்கு டவுட்டா டவுட் ஒன்று தெரியும் அதானே? ஓகே, 22 23வது கேள்வியையும் ஒரு 15 பேர் கேட்டிருக்காங்க. என்ன? ஒரு 15 பேர் கேட்டிருக்காங்க. யாருக்கு இப்போ தம்பி? ஓகே, நீ சவுண்டா கட் பண்ண ஒரு ரக்கமா. ரைட். ஓகே, இனி நான் சொல்ல போனுறா கையெழுத்து. நான் கதைக்க போனுறேன். சொல்லுங்க. ஒரு ஆளை காய்ச்சா தலைவர்களாங்க. ஒரு வீடியோ கிளியரா இருக்க வேண்டும். கதைக்கிறாள் இந்த பொடியனெல்லாம் கொஞ்சம் கதைப்பாங்க. சத்தா போடுவாங்க. ரக்ஷன் சொல்லு. ரக்ஷன் சொல்லு. ரக்ஷன் எந்த ஸ்கூல்? ரக்ஷன் மாதல் விக்னேஸ்வரா வித்யாலயம் சார். எங்கிறாம்பி? மாதகலா. ஓகே ரைட். சொல்லுவாங்க. எத்தனாவது கேள்வி? 23வது. என்ன விட? 2வது விடை சார். 2வது விட கன பேர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க. நீ நான் சொல்லுவேன் நீ. ஓகே, இதுல ஒன்றும் இல்ல. முதலாவது முக்கோணி அமைக்கிறவங்க எத்தனைடா வேணும்? 3 வேணும். ஏனிய முக்கோணியால அமைக்கிறவங்க எத்தனை வேணும்டா? 2. சார் 10 முக்கோணிக்கும் எத்தனை தீக்குச்சி நான் கேட்கிறேன் என்னடா, இந்த பேசிக் அடிப்படை என்ன கருவை விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகளை. வடையாக கவனிச்சு கொள்ளுவோம். முதலாவது முக்கோணி அமைக்கிறதுக்கு வடையாக கவனிச்சு கொள்ளும் 3 தடியோ என்ன 3 தீக்குச்சி வேணும். அடுத்தது 2வது முக்கோணி அமைக்கிறோம். இப்படி தொடர அமைக்கிறேன்னு சொன்ன 2வது முக்கோணி அமைக்கிறோம் என்ன காணும்? 2 காணும். இப்படி 10 ஒரே வரிசையில் 10 முக்கோணிகளை அமைக்க வேணும். எத்தனை முக்கோணி? 10 முக்கோணிகளை அமைக்க வேணும். என்ன அமைப்பதற்கு தேவைப்படுத்து வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. இல்ல அமைப்பதற்கு தேவைப்படும் தான். இன்னும் தேவைப்படும் என்று கேட்க இல்லை. அப்ப இதையும் சேர்க்க வேணும் அமைச்சிருக்கு. அப்ப இதுல எத்தனை முக்கோணி அமைச்சிருக்குது? 3 அமைச்சிருக்கு. இன்னும் எத்தனை அமைக்க வேணும்? 7. அப்ப ஒரு முக்கோணி அமைக்கிற 2 காணுமல்லோ. 7 எவ்வளவு? 14. இப்ப இதுல எத்தனை இருக்கு? 1 சொல்லு. இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. 14 வேணும் எவ்வளவு? 21. ஓகே வாடா தம்பி. 24வது கேள்விக்கு சொல்லுவாங்க என்ன விடையன்று.
24. இரண்டாவது விடை சார். 24வது கேள்விக்கு இரண்டாவது விடை. 24வது கேள்விக்கு என்ன பிள்ளைகளே? இரண்டாவது விடை. 24வது கேள்விக்கு இரண்டாவது விடை என்ன? அப்ப 24வது கேள்வி வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. இரண்டாவது விட அதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றபடியா நான் நேரடியாக அந்த கேள்விக்கு போடுறேன். இனி நான் அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகளே. அடுத்த கேள்வி உண்டியல் ஒன்று. இது கன பேர் கேட்டபடியா தம்பி ஒரு விளங்கப்படுத்த வேண்டும். இந்த கேள்விய கன பேர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 20 பேருக்கு மேல கேட்டிருக்கணும். சரிதானே? அப்ப கொஞ்சம் விடுவா. பிள்ளைகளே வடையாக கவனிச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளே வடையாக கவனிங்கம்மா. அப்ப உண்டியல் ஒன்றிருந்த நாணயங்களின் எண்ணிக்கை தொடர்பாக தொடர்பான விவரங்கள் உருவரவு காட்டுகின்றது. அதனை நன்கு அவதானித்து 25ஆம் 26ஆம் ஆகிய வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. வடையாக கவனிச்சுக்கோங்க. இந்த கேள்வி கரவேறு பிள்ளையா தம்பி சொல்லுவியா? நீ விளங்கப்படுத்துவியா? அல்ல நாம விளங்கப்படுத்தட்டோம்? தம்பி எங்கே அவனை காண இதை போயிட்டானே நான். ரைட், ஓகே. கேட்போம். யாரை கேட்போம்? ஹக்கீம் சொல்லு. ஹக்கீம் எந்த ஸ்கூலடா? ஹக்கீம் வில்லட் ஸ்கூல். சாரி, வில்லட் ஸ்கூல். அது எங்க? பெட்டிகோலோ. பட்டிக்கலோ. சொல்லுவியா? விளங்கப்படுத்துவியா இதை? ஓ ஓகே. உண்டியல் இது எங்க இருந்து விட எடுக்கணும்? உண்டியல் உள்ள 2 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி எவ்வளவுடா தம்பி? 16 ரூபாய். என்ன? 16 ரூபாய். 16 ரூபாய். இந்த 2 தர என்ன? 2 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி 16 ரூபாய். என்ன? 16 ரூபாய். கொடையா கணிச்சிருக்கோம். இந்த அரைவாசி இருக்குதானே? இவ்வளவு எத்தனை நாணயம் இருக்குது சொல்லுவாங்க? 8. 8 தானே? 16 ரூபாய் வர விட 8 தானே இருக்குது. 8 இருக்கு. சரிதானே? அப்ப 5 ரூபாய் இருக்க போது அதுவும் 8 இருக்கும். 8 இருக்கும். ஓகே. 10 ரூபாய் எவ்வளவு இருக்கும் சொல்லுவா? இவ்வளவு தான் 8. அண்டா இதுல அரைவாசி எவ்வளவு? 12. டொங்கரி பண்ணியா? நான் கேட்கிறேன் 10 ரூபாய் கேட்கிறேன். டேய் இவ்வளவும் 8 இருக்கு. 10 ரூபாய் அரைவாசி எல்லாம் இருக்குது. 8 இருந்தா எவ்வளவு இருக்கும்? இது 4 என்ன? விளங்குதா? இது 4. இது 8. அப்போ 1 ரூபா எவ்வளவு இருக்கப்படும்? 8 எவ்வளவு? 12 ரூபாய் இருக்கப்படும். நான் பெருமதியை பார்ப்போம். 12 இருக்கு. உண்டியல் உள்ள 10 ரூபாய் நாணய தாள்களின் பெருமதியாக அமைவது 4 தர 10 எவ்வளவு? 40. 40 ரூபாய். விளங்குதா இல்லையா? சொல்லு, விளங்குதா இல்லையா? உனக்கு சரியோ பிள்ளையோ? சரி. சரி, ஓகே. அப்ப உண்டியோட மொத்த பெறுமதி எவ்வளவு சொல்லுவா? 108 ரூபா. 108 ரூபா. 1 ரூபாய் 12. 1 ரூபாய் 12 இருக்கு. என்ன? 2 ரூபாய் எவ்வளோடா இருக்குது? 16 ரூபாய் இருக்கு. சரியோ? 5 ரூபாய் எவ்வளவு? 8 எவ்வளவு? 40 ரூபாய் இருக்கு. என்ன? ஓகே. 10 ரூபாய் எவ்வளவு இருக்குது? 5 ரூபாய் 40. இவ்வளவு கூட்டினாண்டா 40 80 80 12 92 92 16 108 ரூபாய் முதலாவது விடை. ஓகே, விளங்குதா? 26 கேள்விகளை நாங்கள் மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் என்னடா, சும்மா நான் மட்டும் கத்திக்கொண்டு போக கூடாது. இந்த 26 கேள்விக்குள்ள எனக்கு படிப்பிச்சதுக்கு சார் எனக்கு விளங்கிட்ட என்றாங்க கையெழுதி கொள்ளுவோம். சரிதானே? என்னடா நாங்கள் கொஞ்சம் ஒரு ஓய்வு கொண்டு தருவோம். ஆனா வீடியோ ஒன் பண்ண அது என்னுடைய பிள்ளைல தானே. நீங்க வீடியோவை கட் பண்ணி போட்டு நீங்க கையெழுத்தினா அது என்ன பிள்ளைல தானே, அது கூட பிள்ளை தானே. அவருடைய 26 கேள்விக்குள்ள எனக்கு விளங்கு இல்லை என்றாங்க ஒரு கையெழுத்து ப்ளீஸ்.
ആരടാ ഒരുതനും റക്സൻ ഉയർത്താണോ കേൾവിയെ കേട്ട റക്സനെ ഉയർത്താനുണ്ട് അപ്പൊ പ്രശ്നം ചൊല്ലു റക്സൻ ഇത് വിളങ്ങിയല്ലോ 13வது சார் 13வது கேள்வி விளங்கிட்டேன் ஓகேடா 13வது கேள்வி எனக்கு அது தெரியும் எனக்கு கண்டுபிடிக்கிற மெது அதுதான் பயமுள்ள குழந்தை பிள்ளை கிடையாது ரைட் ஓகே பாக்கம்மா அப்ப இது பிழைச்சு போடும் இப்ப எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா பிழைச்சு போடும் அப்ப கடைசியா கேட்போம் ஏனென்றால் இப்ப நீங்கள் எல்லாரும் கேட்டீங்கன்னு சொன்னா திரும்ப 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 போண்டி வர முன்னுக்கு கடைசியா கேட்போமா விளங்காத கேள்வி எல்லாத்தையும் கடைசியா கேட்போம் நீங்கள் நின்று கேட்கறது கேட்காம நான் நித்ரோல போறேன் அல்லது நான் அங்க போறேன்டா நான் ஒன்றும் செய்யலாம் சரிதானே உனக்கு விளங்கலேண்டா நீதான் நின்று கேட்க போகணுமா விளங்க சொல்றது என்ன எல்லாருக்கும் தான் சொல்றோம் உனக்கு விளங்கலேண்டா நீதான் நின்று கேட்க வேணும் சரிதானே நான் நித்ரோல போறேன் அல்லது வேற வேலை பார்க்க போறேன் நான் எழுதில ஆனா நான் உங்களுக்கு இதுல நான் சொல்லி தருவேன் சரிதானே ஓகே என்னடா இப்ப பிளாஜி போடுவேன்னு சொன்னா நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ரைட் ஓகே எங்களோட டைம் மிக மிக குறுகிய நேரம் தான் ஓகே ஏடா 9 கடைசி 9 அரைக்கு பிறகு படிச்சு பிரயோசனம் இல்லை என்ன ஓகே அடுத்தது போகும் கீழே உள்ள உருவில் ஒரே அளவான 3 சிறிய செவ்வக வடிவமான அட்டைகள் காட்டப்பட்டுள்ளன சிறிய செவ்வக வடிவ அட்டை ஒன்றின் அகலம் 3 சென்டிமீட்டரா இதன்படி இவரை சுற்றியுள்ள ഇതിന്റെ അകലം 3 സെന്റിമീറ്ററാ അല്ലെ ഇവന്റെ അകലം 3 സെന്റിമീറ്റർ அப்ப உடைய கண்டுக்கொள்ளுங்க இதுதான் அப்படியே திருப்பி வச்சிருக்கேன் இது 3 இது 3 என்ன உடைய கண்டுக்கோ 3 3 இது உங்களுக்கு தெரியும் இது 6 என்ன அப்ப 3 3 6 அப்ப 6 6 இது 3 6 இது 3 என்ன இதுல 1 2 3 4 என்ன 6 4 24 3 3 6 இவ்வளவு கூட்டினீங்கடா சரி 30 ஆகவே எத்தனாவது விடையா தம்பி ரெண்டாவது சரியா இதுல ஒரு டவுட் இல்ல நான் நினைக்கிறது விளங்கிட்டு உங்களுக்கு இல்ல 2 3 பேர் கேட்டிருக்கீங்க ஓகே நான் நினைக்கிறேன் நப்பியல் வந்துட்டு விளங்கிட்டுதா ஓகேவா ஓகே அடுத்த கேள்வி போமா ரைட் ஓகே இதுல பெரிய 2 கேள்வியிலையும் ஒரு டவுட்டும் இல்ல பிள்ளைகளுக்கு எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளைகள் வட்டம் முக்கோணி உங்களுக்கு தெரியும் தள வடிவங்கள் மற்றது என்ன தள வடிவங்கள் மற்றது முப்பரிமாண வடிவங்கள்ல இது பார்க்கும் அது இதுலயும் பிரச்சனை இல்லை சீனியாரிசி இது 2 3 பெரிய பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வியும் பெரிய ஒரு தடவை கேட்கல என்ன கேட்க இல்லை தேவையா வழங்கப்படுத்திருக்கோம் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் ஏன்னா புதன்கிழமை உங்களுக்கு தெரியும் எல்லாம் கனவேரிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் சாதாரண வருடம் லீப் வருடம் உங்களுக்கு தெரியும் 4 வருடங்களுக்கு ஒரு சாதாரண வருடம் லீப் வருடம் அதே போல லீப் வருடமும் வரும் சிலரே லீப் வருடமும் வரும் அப்ப 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2020 பிள்ளைகளை நீங்கள் என்ன நாளால பிடிக்க வேண்டும் அது லீப் பெரிடம் உங்களுக்கு தெரியும் மிகுதி பூச்சியம் பெருமாக இருந்தால் அது லீப் பெரிடம் என்ன 20 20 பூச்சியம் கீழே பூச்சியத்தை இறக்குங்க இங்க பூச்சியம் போடுங்க 20 கிலோத்துல 4 ஆகவே சரி 5 4 20 பூச்சியம் ஆகவே இது என்ன பிள்ளைகளை லீப் பெரிடம் உங்களுக்கு லீப் பெரிடம் பிள்ளைகளை தொடங்குற நாளுக்கு அடுத்த நாள் முடிவடைய போது 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது திங்கள் முடிஞ்சிருக்கும் எங்க திங்கள் முடிச்சிருக்கும் அப்ப 2021 எங்க தொடங்க போது பிள்ளைகளை திங்கள் முடிவடைஞ்சா செவ்வாயில தொடங்கி செவ்வாயிலேயே முடியும் அது சாதாரண வருடம் 2021ஆம் ஆண்டு 1ஆம் தேதி என்ன கிழமை என்றார கேட்டது ஆகவே என்னத்துல தொடங்க போது பிள்ளைகளை ஒராம் தேதி புதன்கிழமையா இருக்கும் செவ்வாயிலே தொடங்கி செவ்வாயிலே முடியும் ஆகவே பின்வரும் எழுத்துக்களை முகம் பார்க்கும் கண்ணாடியில பார்க்கும்போது என்ன எவ்வித மாற்றம் ஒன்று தருகிறது MWH முதலாவது அது ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி பிள்ளைகள் இதுல நான் கணக்க விளக்கம் சொல்ல வேண்டும் எதுவும்பட்டு இல்லை ஓகே அடுத்த கேள்வி போல 32வது கேள்வி பிள்ளைகளே இது ஒரு சுகமான கேள்வி 32க்கு என்ன பிள்ளைகளே இது முதல்ல கேட்கல ஓட்டு 2 முன்னாங்கு 12 என்ன எத்தனை பெருக்குன்னா 5030 என்ன 5030 பிள்ளைகளை இதை பெருக்கு இதுல போட்டிருக்கு இதை பெருக்கு இதுல போட்டிருக்கு 5030 ஓகே அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகளே அதுக்கு 12 அடுத்தது என்ன கூடுது 2 3 4 வர வேண்டும் அடுத்ததுல 20 வர வேண்டும் முதலாவது விடை
என்ன இது முதல்ல கேட்கிறேன் இந்த எண்கோளம் ஓகேவா ஓகேவா விளங்கப்படுத்துவீங்களா சொல்லுங்க இந்த எண்கோளத்தை சொல்லுங்க இந்த நான் மட்டும் காய்ச்சல் போகக்கூடாது ஹக்கீம் சொல்லு ஹக்கீம் சொல்லு ஹக்கீம் சொல்லு ஹக்கீம் என்னோட சொல்லு என்னோட ஹக்கீம் சரியா 2வது விட 33க்கும் மூணாவது சரி. சரி 3வது விட சரியா ஓ அப்படின்னு சொல்லுவியா ஓ சொல்லுவோம் 15ஓட 2 கூட்டா 13, 13ஓட 3 கூட்டா 16, 16ஓட 4 கூட்டா 20, ஆ, 2ஓட 1 கூட்டா 3, 3ஓட 1 கூட்டா 4. ஓகே அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போ அடுத்த கேள்வியை சொல்லுவாங்க அடுத்த கேள்வி நாய் என்பதனை குறித்து காட்ட பொருத்தமான விடை அப்ப விடையா சொல்ல வாசிக்க வேண்டும் ABCD என்ன விடை அதாவது காட்டு விலங்கு நாய் உயிரினங்கள் மான் என்பவற்றை உயிரினம் என்னதுக்கு வரப்போகுது உயிரினம் இதான் பெருது ஏதாவது உயிரினம் என்னடா ஓ காட்டு விலங்குக்கு என்ன இருக்குது சி காட்டு விலங்குக்கு காட்டு விலங்கு B. B. C வந்து மான் மான். இவர் யாரு அப்ப D வெரி இவர்தான் நாயா இருப்பார் என்ன ஓ ஓகே அப்ப D நாய் என்பதை குறித்து காட்டு D என்ன D. சி என்பதை குறிக்க சொல்ல மாற்றீடாக காட்டுவது அதாவது காட்டு விலங்குக்கு மாற்றீடாக வருவது என்ன காட்டு விலங்குக்கு மான நாங்கள் இங்க போட்டுக்கலாம் பசு வருமோ இல்ல காகம் வருமோ இல்ல காகமும் வராது காகம் காட்டுலேயும் பாலும் வீட்டிலேயும் பாடுறபடியா என்ன அயற்சுளமது அதுல சிங்கம் தான் காண்ட பாடுவார் என்ன 36 கேள்வியும் வந்து கண்ண பேர் போட்டுருவீங்க ஏனெண்டா அதுவும் விடை பிள்ளையாக சொல்லிட்டேன் போல அப்படியா ஓகே ஓகே அது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளா ஒன்று விட்ட பக்கங்களா எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும் ஆவண்ணாக்கு ஊனா இருக்கும் ஆனாக்கு ஈயண்ணா இருக்கும்டா ஈயண்ணாக்கு ஊனாவா இருக்கும் சாரி ஈனாக்கு ஊவண்ணாவா இருக்கு ஈனாக்கு ஊவண்ணாவா இருக்கு பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும் ஒரு டெஸ்க் என்னடா டெஸ்க்டா டெஸ்க் தாயக்கட்டை அது டெஸ்க் இது டெஸ்க் சரிதானே ரைட் ஓகே என்னடா உங்களுக்கு தெரியும் ஒரு தாயக்கட்டை நீங்க எல்லாரும் கட் பண்ண மாட்டாங்க சரிதானே தாயக்கட்டை தெரியும் தானே தம்பி இங்கப்பா தாயக்கட்டையில 6 பக்கம் இருக்கு தாயக்கட்டையில இது புக் செட் இது தாயக்கட்டையில உங்களுக்கு தெரியும் ரைட் சொல்லு புத்தகம் தெரியுதா ஓ இதுக்கு என்ன பேர் என்ன நினைக்கிறாங்க லிட்டில் லிட்டில் ஓகே உனக்கு பின்னுக்கு இருக்கிற தெரியுது உனக்கு ஓ தெரியுதா என்ன பின்னுக்கு என்ன இருக்கு இல்ல ஓ அதாவது எதிர்பக்கத்துல இந்த பக்கம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு என்ன லிட்டில் உனக்கு இப்ப தெரியுதா ஓ எங்க தெரியுது லிட்டில் காட்டுவாங்க லிட்டில் எங்க கிடக்குது எங்க தெரியுது தெரியுதா ஓ எங்கடா லிட்டில் சொல்லுனா இப்ப தெரியுதா இல்ல அதாவது எதிர்பக்கம் தெரியாது உங்களுக்கு என்ன எதிர் பக்கங்கள் தெரியாது சரிதானே அப்ப பாருங்க அப்ப எதிர் பக்கங்கள்ல தெரியாதுன்னு சொன்னால் பாரு வடையா படிச்சுக்கோங்க எதிர் பக்கம் தெரியலன்னு சொன்னால் என்னடா இதுல அப்ப ஆவண்ணா சாரி ஈனாக்கு பூவண்ணா தெரியக்கூடாது என்ன ஈனா ஈனாக்கு பூவண்ணா தெரியக்கூடாது அப்ப இது வேறா என்ன இது வேறா சரிதானே இது வேறா அடுத்தது பாருடா தம்பி அடுத்தது என்ன தெரியக்கூடாது ஆனா என்ன தெரியுது அப்ப அவரும் பெற மாட்டேன் நான் 2வது விடை ஓகே அடுத்த கேள்வி போ சரியா தம்பி ஓகேவா 2வது 37 அருகிலுள்ள உருவில் இனங்காணக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை இது பிள்ளைகளை இது ஏன் பிளவட்டிங்கன்னு தெரியல கனவே எதுவும் கேட்டுருக்க கூடாது 1 2 3 4 இப்படி தனியா போகணும் 1 2 3 4 இது தனியா இருக்கலோட தம்பி 4 முக்கோணி இருக்குதோ ரைட் ஓகே அடுத்தது 1 2 சேர்ந்து 5வது முக்கோணம் சரியா 4 3 சேர்ந்து 6வது முக்கோணம் சரியா 4 3 சேர்ந்து 6வது அடுத்தது 3 2 சேர்ந்து எத்தனாவது 3 2 பேரும் முக்கோணம் தானே 5 3 2 5ஓடா 7வது முக்கோணம்
3 2 4 கொண்டும் முக்கோணியோ ஓ 4 கொண்டும் முக்கோணியோ தம்பி 4 கொண்டும் சேர்ந்து முக்கோணியோ 4 கொண்டும் சேர்ந்து முக்கோணியோ இல்ல இல்ல 1 2 3 4 சேர்ந்து முக்கோணியோ முக்கோடி ஓ அப்ப எத்தனை முக்கோணி இருக்குது மொத்தம் 8 8 நீ எத்தனை போட்ட நீ 8 அப்ப என் விளையாண்டு போட்ட நீ விளையாண்டு போட்டுருக்கீங்களா என்ன பேர் இதுக்கு விளங்கேரி நினைக்கிறேன் விட மாதிரி போட்டிருக்கோம் அப்படியா ஓ ஓகே 6 போட்டு 6 போட்டிருக்கு 6 போட்டது சரி நான் தான் போட்டுருக்கோம் ஓகே ரைட் ஓகே ஓகே சரியா அப்போ 8வது கேட்டேன் சரியா அப்போ மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகளே சாரும் மாத்தி போடுவாருன்னு நினைக்கிறேன் சாரி நான் நினைக்கிறேன் 3 கேள்வி பிள்ளை மாறி வந்துருக்குது 3 கேள்வி பிள்ளைண்டா நான் வகுப்புல திருத்துவோம்னு சொன்னேன் சார் கேட்டவர் வகுப்புல திருத்துவோம்னு சொன்னேன் டோன்ட் வரிக்கிறேன்டா பகுதி 1க்கும் பகுதி 2க்கும் முழுமையாக சாரி பகுதி 1க்கும் முழுமையாக விட சொல்லுவேன் என்று நான் சொன்னேன் ஆகவே நாங்கள் அதை பார்த்து ஓகே அடுத்த கேள்வி இதுக்கு ஒரு இலகுவான கேள்வி விளைகளை மாணவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி அவசியம் முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி அவசியம் ஓகே இது ஒரு சில முயற்சி அவசியம் 3வது விடை சரியா ஓகேவா 3வது விடை திருநியா என்ன பேருமா திருநியா சொல்ல இந்த ஸ்கூல் திருநியா யா ஓம் ச விக்னேஸ்வரா யா மாதா விக்னேஸ்வரா ஓகே ஓகேவா அப்ப மிக தெளிவாக இந்த விடயத்தை கவனத்துல கொண்டீங்கன்னு சொன்னா சரியாக காணப்படும் ஓகே உண்டியல் உள்ள பணமானது ஒவ்வொரு நாளும் முதல் நாளில் உள்ள பணத்தை விட 2 மடங்காக அதிகரிக்கும் 2 மடங்குன்னா 2 இருக்கிறாண்டா அதுபடி முதல் நாள்ல 5 ரூபாய் இருந்தாண்டா ஃபர்ஸ்ட் டே 5 ரூபாய் இருந்தா செகண்ட் டேல எவ்வளவு ஆடா இருக்கு 10 ரூபாய் இருக்கும் தேர்ட் டேல 3வது நாள்ல 20 ரூபாய் இருக்கும் 4வது நாள்ல 40 ரூபாய் 5வது நாள்ல 80 ரூபாய் 6வது நாள்ல 160 ரூபாய் ஆகவே இதற்குரிய விடை 6வது விடையாக காணப்படும் சரி 6வது நாள் 2வது விடையாக காணப்படும் ஓகே 2வது விடையாக காணப்படும் 2வது விடையாக காணப்படும் சரிதானே 2வது விடையாக காணப்படும் ரைட் அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்விக்கு வானவில்லில் சாரி எப்போதும் உண்மையாக இருக்கக்கூடிய கூற்றாக வானவில்லில் நீலம் கருநீலம் ஆகிய நிறங்கள் உண்டு உங்களுக்கு தெரியும் என்ன சிவப்பு செல்லம்மாவின் பத்மினிக்கு நீண்ட கருங்கூந்தல் உண்டு சிவப்பு செம்மஞ்சள் சிவப்பு செல்லம்மாவின் மகள் மஞ்சள் பத்மினி நீலம் பச்சை பத்மினிக்கு நீலம் கருநீலம் என 7 நிறங்கள் காணப்படுது ஆனா 2 இருக்குது என்ன சிவப்பு வரும் வானவில்ல காணப்பட்ட 7 நிறங்கள் செம்மஞ்சள் மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் என்ன இந்த 7 நிறங்களும் இருக்கு சில பேர் இங்கிலீஷ்ல வடிவா சொல்லுவாங்க தஸ்மியா தெளிவு இங்கிலீஷ்ல என்னென்ன இருக்கு பாட்டாவே பாடுவாங்க சில பிள்ளை எனக்கு தெரியாது என்ன பாட்டு சரியான ஏதோ பாடுவாங்க இண்டிகோ எல்லாம் பாடுவாங்க சில தஸ்மியா தெரியுமா அந்த பாட்டு இங்கிலீஷ் பாட்டு தெரியுமா தெரியாது தெரியுமா திருநையாக தெரியுமா இல்ல சார் சஸ்மியாக தெரியுமா சஸ்மிகாக்கு தெரியாது தெரிஞ்சு தெரியாது வீட்டு பக்கத்துல யாரும் 1ஆம் ஆண்டு படிக்குங்க அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ரெயின்போவில் என்னென்ன கலர் இருக்குன்ட்டு அது சொல்லுமா இல்ல நாளைக்கு போய் கேளு ரெயின்போவில என்னென்ன கலர் இருக்குன்னு அதை பாடி காட்டுங்க நானும் முந்தைய சின்ன பிள்ளை பக்கத்துல இருந்து சொன்னது இப்ப மறந்து கூட நான் அதை சரியே எனக்கு சிவப்பு செல்லம்மாவின் மகள் பத்மினிக்கு நீண்ட கருங்கூந்தல் உண்டு இதான் எனக்கு தெரியும் சரிதான் இப்ப உடனே நான் கேட்கல யாருக்கு தெரியும் கையெழுத்துறான் ஆசிரியர் எனக்கு தெரியும் சார் நம்பி ஆசிரியர் தெரியுமா எனக்கு சொல்லுவாங்க அவன் கேட்பாங்களே ஆசிரியர் தெரியுமா சொல்லுவாப்பம் இங்கிலீஷ்ல கொடுப்பா நேரம் சொல்லி வச்சுருக்கேன் வாய்ப்பாடு சொல்றேன் வாய்ப்பாடு ஊதாதி கழுதையே நீ பயப்படாதே மண் செத்து விட்டான் சரி நீ தமிழ்ல சொல்ற நாங்க இங்கிலீஷ்ல ஓகே
சரி வேண்டாம் அப்படி கதையை அப்புறம் படிப்போம் சரிதானே. ஓகே நேரம் இல்லை எங்களுக்கு இப்ப சரிதான பிள்ளைங்க ரைட். ஓகே அப்ப நாங்கள் வந்து 40 கேள்வி முடிச்சிட்டோம். இப்ப எல்லாத்துக்கும் விட சரியா இப்ப பிழை இல்லை. இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்க. இப்ப உங்களுக்கு விட பிழை இல்லை. இப்ப பிழை இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு கேள்விக்கு நான் அதை மாற்றி போட்டு உங்களுக்கு திரும்ப தேவையண்டா போட்டு விடுறேன் சார். உங்களோட குரூப்ல எங்க குரூப்ல இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எனக்கு தேவையண்டா அந்த இந்த விடையை நான் போட்டு விடுவேன். என்ன மற்றபடி நீங்க சேர்ட்டே கேட்டுக்கலாம். இப்ப வந்து பகுதி ஒன்றுல வந்து உங்களுக்கு சந்தேகத்துக்குரிய நேரம். அப்ப நீங்க சந்தேகத்துக்குரிய நேரத்துல வந்து பகுதி ஒன்றுல மிக விரைவாக கேட்டுக்கொள்ளணும். என்னன்னா சாருடைய ரிக்வஸ்ட் என்னன்னா சார் இந்த கட்டுரை வசனம் எழுதுறது ஒரு கொஞ்சமாவது சொல்லி போட்டு போவோம்னு சொல்லி சொன்னவரையா நான் அதை பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கிறதால அப்ப நான் என்ன அதுக்கும் பிக்கெட் போக வேண்டி இருக்குது. சபரீஷன் சொல்லு பிக்கெட் எத்தனாவது சார் எனக்கு 15வது கேள்வியில இருந்தது. ஓகேடா 15வது கேள்வி. 15வது குழந்தை பிள்ளை கேள்வி என்னோட கீழே தரப்புள்ள 2 இருக்கும் பொதுவான பண்புகளை கூடாது. 6 கிலோ 5 இருக்குடா 4 கிலோ 3 இருக்குடா. இது மாறி என்னோட இருக்குது சரியா சார் என்ன சார் 2வது 3வது 2வதுக்கு 7 விளிம்பி இருக்கு சார். 3வது 1 2 3 4 5 6 தானே இருக்குடா. இல்ல சார் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் சேர்த்து வெளியில சேர்க்காத 1 2 3 4 5 6 இருக்குது. இங்க வேற 1 2 3 4 5 இருக்குது சரியா. இத பாரு என்ன 1 2 3 4 இருக்கு. இங்க 3 இருக்குது. இது வேற மாறி எல்லாம் இருக்குது. இது வெளியில சாரி உள்ள 4 இருக்கு வெளியில 3 எல்லாம் இருக்குது. அப்ப பிள்ளைய இல்லை இது ஓகேவா. நான் சொல்றத நீ மட்டும் சொல்லக்கூடாது. உண்ட கருத்தையும் கேட்கணும். சொல்லு என்ன சொல்றா நீ கூட்டுறியா வெளியில என்ன பிரச்சனை நான் அதுக்கும் பாறேன். சரி உண்ட வழிக்க நான் பாறேன். என்னடா இப்ப சில கேள்விகளை வந்து நீங்க எப்படி எடுக்கணும்டா தம்பி வடையா கணிச்சுக்கணும். இது பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்கட பாடத்துக்குள்ள நீ நினைக்கிறத எல்லாத்தையும் கொண்டு அங்க தர்க்கிக்க மாட்டாங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். என்னடா உங்களுக்கு தெரியும் அங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நான் நினைக்கிறேன் போன முறை 2 ஒவ்வொரு வருஷம் தம்பி ஒவ்வொரு டவுட்டுக்குரிய கேள்வி வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் வருஷம் உங்களுக்கு தெரியும் அந்த தொப்பியை வச்சு தொப்பிதான் விட நான் நினைக்கிறேன். இதுக்கு 2023 22வது பேப்பரை தொப்பிதான் விட என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து பாடத்துக்குள்ள இருந்தா கொண்டு வருவாங்க. நீ அங்க மாதிரிடாது இப்படியும் பார்க்கலாம் தானே மாதிரிடாது என்ன பிரச்சனை சொன்னா பாடத்துக்குள்ள இருந்தா கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்கீம்ல அங்க போய் சண்டே எல்லாம் வரும். டீச்சர் இது அப்படி வர மாட்டா அவன் சொல்லுவார் இப்போ அந்த பொறுப்பா இருக்கிற சொல்லுவார வந்து இல்ல நீ பாடத்துக்குள்ள இருந்தா கேள்வியை கொண்டு வரும். நீ கண்ட இடத்துல இருந்து கேள்வியை கொண்டு தான் அது என்ன உம்மட பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க. அப்ப பாடம் எங்கட பாடம் இருக்குதா விளிம்புகள். அப்ப விளிம்புல இருந்தா யோசிக்கணும். ஒட்டுமொத்தமா அவங்க விளிம்ப கூட்டி இல்ல சரி எங்கட திறன் வந்து அது கையில தம்பி சரிதானே. இப்ப நான் சொல்றேன் உண்ட அறிவை நான் மழுங்கடிக்க இல்லையா தம்பி. அப்ப அப்படித்தான் அவர்கள் பார்ப்பார்கள். சரியா சொல்றது ஓகேவா. ஓகேடா நெக்ஸ்ட் யாரு நெக்ஸ்ட் வேற அம்மானி சொல்லுங்க. அம்மானி சத்யா 5 நிமிஷம் தான் தருவேன். இதுக்கு என்ன இது பார்ப்போம் சொல்லுங்க. 17வது கேள்வி. நீங்க 4ஆம் ஆண்டாமா இல்ல அப்ப 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு ஓகே. 17வது கேள்வி நாளை மறுதினம் எனக்கு பிறந்த நாளென மாணவர்கள் நேற்று ஆசிரியர் கூறினார் என்று சனிக்கிழமையினின் இன்று சனிக்கிழமை அவன் இன்றைய சனிக்கிழமை சொன்னா நம்ம நேற்று கூறினாட்டா ஞாயிற்றுக்கிழமை தான். இது பயங்கர இலக்குவான கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியுமா. ஓகே அடுத்த ஆளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஆள் பிராண்டோ சரியா காணையில குயிக் ஹக்கீம் சொல்லு. ஹக்கீம் சார் 18ஆடா 13வது சார். ஓகே கொஞ்சம் வருவா ஹக்கீமுக்கு பிறகு ஹக்கீமுக்கு 13 அப்படியா. ஓகே நீ சவுண்ட கட் பண்ணு. பானு கொஞ்சம் இருங்க நாங்க கேட்கிறோம். ஓகே ஹக்கீம் வந்து இதுல ஒன்றுமே இல்லடா தம்பி. என்னடா சொல்ற சார் பூஜ்ஜிய பதம் எப்படி சார் செய்யற எதுல
பூஜ்ஜியம். என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை தம்பி, அது ஒரு இலக்கம் தான், பொறுமதி இல்ல. 0 2 3 4, அதாவது இந்த இலக்கத்தை பாரு, எத்தனை இலக்கம் இருக்கு. சரி, ஓகே, ஒண்ணும் வேண்டாம். 1,0 எத்தனை இலக்கம் ஆக்கலாம்? ஒரு இலக்கம். ஒரு இலக்கம் போடா. 10 இருக்குது, 1 இருக்கு. 0 1 போனா அது ஒரு இலக்கம், ஒரு இலக்கம் தான், 2 இலக்கம் ஆக்கலாம் வேண்டாம். ஓ ரைட். அப்ப 1 தர 2 ஒரு 2 எவ்வளவு? 2 இலக்கம் ஆக்கலாம். அதாவது 3 இலக்கம் 3 0 4 எத்தனை இலக்கம் ஆக்கலாம்? இதுவா எத்தனை இலக்கம் ஆக்கலாம்? அதை வச்சுட்டு 3 0 சொல்லு. 6 6 இலக்கம் ஆக்கலாம். என்ன 1 2 3, அதாவது 1 2 2 2 6 விளங்குதா? அதே 4 இலக்கம் பண்ணா 1 2 3 4 பேருக்கு அவ்வளவுதான். நீ 4 போட்டு நீ செய்து பார், 4 போட்டு செய்து பார், 24 இலக்கம் ஆக்கலாம். சரி, செய்து பார், 3 இலக்கத்தை போட்டு பார், அது 5 போட்டாண்டா அப்புறம் பெருக்கி பார், 24 நீ 5 பெருக்கினா எத்தனை வருது? அவள் 60 இலக்கம் ஆக்கலாம். நீ எழுதி பார் 5 இலக்கத்தை போட்டு. சரிதானே? ஓகே. அடுத்த பிரான் எத்தனை சொல்லி சொன்னீங்க? ஓகே, சவுண்ட கட் பண்ணு. Thank you sir. ஓகேடா, குயிக் பிரான் சொல்லு. 8வது கேள்வி sir. 8வது 8வது கேள்வி. ஆமா, 8வது ஆலமா பல தடவை உங்களை சொன்னா படியா கழிச்சு கொள்ளுவோம். 12 ஒரு பிரிவடு பிரிக்க வேணும். 12 பிரிச்சிங்கன்னா எல்லாம் பிரிவடு. சரிதானே? எல்லாம் பிரிவடுது. ஆனா பிறகு என்னன்னா இதுல படியா கழிச்சு கொள்ளுவோம், அமையாததான் கேட்டிருக்கா. அதாவது உங்களுக்கு தெரியும் 9 3 பிரிப்பீங்க. ஏன்னா எல்லாமே சதுரமனுடைய எல்லாமே சமனா இருக்கணும். 3 சதுரம் இருக்கும்மா. 9 3 பிரிச்சா பிரிவடு. என்ன 6ஐயும் 3 பிரிச்சாண்டா பிரிவடு 2 வரும். ஆனா 7 நீ 3 பிரிப்பியோ பிரிச்சா தசத்துல வரும். உங்களுக்கு தெரியும் தசத்துல இவ்வாறானதுக்கு விடை அமையாது. ஆகவே இதுக்குரிய விட அமையாதது என்று கேட்கல 84 காணப்படும். ரைட், ஓகே பிள்ளைகளே, நாங்க வந்து அடுத்ததுக்கு போகணும். என்னென்றா எனக்கும் நேரம் இல்லை, உங்களுக்கும் நேரம் ஆச்சுது. இந்த கடைசியா வந்து நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னா இந்த வசனம் அமைக்கிறத பார்ப்போம். அதான வசனம் அமைக்கிறத பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகளே. அப்ப இந்த வசனம் அமைக்கிறதுல உண்மையிலே நான் இன்றைக்கு போட்டது பயங்கர இலகுவான ஒரு கட்டுரை. சாரி, கட்டுரை என்னண்டா ஒரு வடையா கணிச்சு கொள்ளுங்க. நானும் பிள்ளையாத்தான் சொல்றேன் பிள்ளைகளே. உங்களுக்கு எங்கேயாவது சொல்லுங்க ஒரு ஆளுக்கு இந்த வசனம் எழுதுறாக்க கஷ்டமன்றாக கையெழுத்துங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்க, எனக்கு கஷ்டமன்றா கையெழுத்துங்க. ஒரு ஆள் எனக்கு சார் கஷ்டம். ஒரு ஆள் இதுல இருக்கிறாங்க 265 பேர் இருக்கிறீங்க. எனக்கு வசனம் எழுதுறது கஷ்டம் என்றா கையெழுத்துங்க. ஓகே, அப்துல்லா அவங்க அப்துல்லா ரஷாட். ஏன் தம்பி வசனம் எழுதுறப்ப நான் சும்மா கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து நான் வசனம் எழுதுறத உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியுமோ எனக்கு தெரியல. ஆனா உண்டு சொல்லுவாங்க, ஏன் தம்பி கஷ்டமா? ஏன் கஷ்டம்? முதலாவது வடிவாக கவனிச்சு கொள்ளுவோம். உங்களுக்கு கட்டுரை எழுத சொல்றதோ வசனம் எழுத சொல்றதோ தம்பி சொல்லா சொல்லும். நானே இப்ப கட்டுரைன்னு சொன்னா சொல்ல, வசனம் எழுத சொல்றதோ கட்டுரை எழுத சொல்றதோ? வசனம். வசனம் தான் எழுத சொல்றது. எத்தனை சொல்லுல இருக்குது சொல்லுவா? எத்தனை சொல்லுல இருக்குது? எத்தனை சொல்லு வேற ஓடும் சொல்லு? 5 5 6 தம்பி. 5 சொற்கள். ஆனா 5 சொற்களுக்கு போயாம இருக்கணும். சில விடைகள் 6 வந்தா 6 எழுது, 5 தான் பாருங்க. 5 சொல்லு இருக்கு. நீ இப்ப எத்தனையாம் ஆண்டு? 5 5ஆம் ஆண்டு. ஒரு வகுப்புக்கு ஒரு சொல்லு எழுதினா கூட 5 சொல்லு வந்துடும். என்ன 1ஆம் ஆண்டுல இருந்து ஒரு சொல்லு எழுது, 2ஆம் ஆண்டுல இருந்து 2 சொல்லு எழுது, 3ஆம் ஆண்டுல இருந்து 3 சொல்லு எழுது, 4ஆம் ஆண்டுல இருந்து 4 சொல்லு எழுது, 5ஆம் ஆண்டுல இருந்து 5 சொல்லு வந்துடுமா வராதோ தம்பி? அப்ப வடையாக கவனிச்சுக்கணும். இந்த வசனம் எழுதுறது நீங்க முதலாவது பயப்படுறீங்க கேட்டா வசனம் பயங்கர இலகுடா. குழந்தை பிள்ளை கூட எழுதும் வசனம். நீ உனக்கு தெரிஞ்ச வடையாக கவனிச்சுக்கணும். பாடமாக்கணும். உனக்கு தெரிஞ்ச மொழி நடையில பிழை இல்லாம எழுதினா சரி. நான் இப்ப கட்டுரை வசனம் எழுதுற எப்படிங்கிறதெல்லாம் படிக்க வரையில விளங்குதா? வடையாக கவனிச்சு சின்ன சின்ன சொல்லண்டாலும் என்ன எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். எழுவாய்க்கு ஒரு அடவோடு எழுவாயடை, பயனிலைக்கு ஒரு அடவோடு பயனிலை அடை. வேற ஒன்றும் இல்ல, வசனம் முடிச்சு. உனக்கு ஒரே ஒரு வழியாக குறைச்சு கொடுக்கும். ஒரே ஒரு நான் இப்ப இது தலைப்புக்கு பொருத்தமில்லா கிள்ளி கிள்ளி பச்சை நிறம். கிளி பச்சைன்ற போடா, கிளி பச்சைன்ற பேர். இது உனக்கு எழுதுற கஷ்டமோ? இது எழுதுற கஷ்டமோ? இதை எப்படி ஆறு இதை எப்படி 6 சொல்ல ஆக்கும்? 6 சொல்ல ஆக்க மாட்டீங்க?
சொல்லுவாங்க 6 சொல்லு இதை மட்டும் எனக்கு ஆக்கி காட்டினா நீ வசனம் வரலாம் ஆக்குவியோ ஆக்க மாட்டேன் சொல்லுவாங்க 6 சொல்லாங்க கிளி பச்சை நிறம் என்னடா ஆக்குவார் வண்ணக்கிளி வண்ணக்கிளி பச்சை நிறத்துக்கு என்ன சொல்லுவாங்க வண்ணக்கிளிக்கு பச்சை நிறத்துக்கு கொண்டு போய் பார்ப்போம் வண்ணக்கிளி சொல்லு வண்ணக்கிளி பச்சை நிறம் நிறத்தை சொல்லுவாங்க பச்சைக்கு இதுக்கு தான் சொல்லுவாங்க வண்ணக்கிளி அல்லது வண்ணக்கிளி என்ன பச்சை மரத்தில் என்ன பச்சை மரத்தில் பழம் உண்ணுகிறது என்ன பழம் உண்ணுகிறது நிறத்துக்கு வரா பச்சை மரத்தில் இருந்தது அன்று போடும் பச்சை மரத்தில் இருந்தது சரிதானே வேற 1 2 3 4 5 எல்லா மதங்கள் சிலது பார்த்த வேண்டி வேற இதுக்கு போடல அதே இங்க ஏற்கனவே இந்த என்ன சேப்படுபவர்களுக்கு அடை போட்டபடியா நாங்கள் இங்க போட முடியாது என்ன இருந்தது அதாவது இருந்தது என்று சொன்ன பயனில்லை இதான பயனில்லை கிளி பச்சை மரத்தில் இருந்தது வேகமாக அல்லது என்ன வேகமாக இருந்தது விளங்குதா சின்னதா யோசிக்கணும் பிள்ளைகளே அது உங்களுக்கு பெருசாக என்ன அதை அப்படி மாத்த தெரிஞ்சாலே சரி உங்களுக்கு சரிதானே வடையா கணிச்சுக்கொள்ளுவோம் நீங்கள் எழுதுறதுதான் வசனம் வடையா கணிச்சுக்கொள்வோம் அதை தெளிவாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதினீங்கன்னா சரிதான் ரைட் நான் இதுல இருக்க அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு படிப்பிக்கணும்னா இலங்கையின் இயற்கையில் என்பதை தலைப்பாக கொண்டு 3 வாக்கியம் ரைட் இது என்ன காலத்தில் எழுதப்படும் வேறா சொல்லுவாங்க என்ன காலத்தில் எழுதப்படும் இலங்கையின் இயற்கை எழுதி வடையா கணிச்சுக்கோ நீங்க அதை வாசிக்கவே நீங்க காலம் பிடிச்சிடலாம் இலங்கையின் இயற்கை மேல வசனம் எழுதுறன்றது கணக்கு விடயங்கள் இருக்குது நான் இன்றைக்கு தலைப்பட்ட தலைப்புக்குள்ள உங்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சரி நான் கக்கியம் ஏற்றுறபடியா நான் கக்கியமா கேட்கிறேன் கக்கியம் சொல்லுவான் என்ன காலத்துல ஏற்றலாம் எழுதலாம் நிகழ்காலத்தில் எழுதலாம் பிறந்த காலத்துல எழுதினா பிள்ளையோ ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை இல்ல சரி இதுக்கு சரி ஏன்னண்டா இயற்கையில் நீ பார்த்ததை எழுதலாம் நீ பார்த்து முடிச்சுட்ட நிகழ்காலத்தில் எழுதினாலும் தவறு அல்ல சரி இதுல பெரிய காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் எழுதக்கூடாது நிகழ்காலம் அல்லது இறந்த காலத்தில் எழுதிக் கொள்ளலாம் ரைட் ஓகே சொல்லுவாங்க நீ எழுதின நான் கொஞ்சம் வசனத்தை சொல்றேன் உங்களுக்கு பிள்ளைகளே இப்ப நீ எழுதினது வடையாக்கணும் இல்ல முற்றுப்புள்ளி போட மறந்தாட்டு உங்களுக்கு பிள்ளை சரி முற்றுப்புள்ளி போடணும் கட்டாயம் முற்றுப்புள்ளி போடணும் ரைட் நீ எழுதின ஒரு வசனத்தை வாசிப்பாங்க சரியோ பிள்ளையோ ஒன்று சொல்றேன் சொல்லுவாங்க எழுதேன்னு சொல்லு டைம் ஓகே எழுதின பிள்ளைகள் வடையாக்கணும் இதான் பிரச்சனை வடையாக்கணும் நீங்கள் வசனம் எழுதாமல் போனீங்களோ இப்படியே இருந்தீங்கன்னா அங்க எழுத மாட்டீங்க குறைஞ்சது 10 தலைப்பிலையாவது எழுதி பார்த்து போகணும் எழுதி பார்த்து போகணும் பஞ்சு இல்லாமல் எழுதி பார்த்தா தான் நீங்க இங்கே எழுதில நாங்க எழுத மாட்டீங்களோடா அப்ப அதை தெளிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க அதான் பிரச்சனை என்ன நீங்க இதை மாத்தியே தீர வேணும் நீங்க வசனம் எழுதி குறைஞ்சது ஒரு 10-15 தலைப்பாக இருக்கிற நாள்ல எழுதி கொண்டு போனாத்தான் சரியோ பிள்ளையோ நீங்க வீட்டு எழுதினாத்தான் அங்க போய் எழுதிங்க அதாவது அங்க உங்களுக்கு கை என்ன வராது அபிசா சொல்லுமா குயிக் டைம் இல்லை சார் குயிக் அபிசா குயிக் கையெழுத்துனியா இல்ல திசானி சொல்லு திகாசினி என்ன பேரமா ஓகே என்ன சம்திங் குயிக்கன் சொல்லுங்க குயிக்கன் அபிசா கையெழுத்துனே அப்புறம் கையெழுத்து இல்லை குயிக்கன் திகாசினி என்ன சொல்லுமா ஓகே சொல்லு குயிக்கன் சொல்லு இலங்கையில் எழில் கொஞ்சம் இயற்கை துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் அமைந்துள்ளது இலங்கையின் இயற்கை சொல்லுவோம் திரும்ப இலங்கையில் எழில் கொஞ்சம் இயற்கை துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் அமைந்துள்ளது ஓகே நீ எல்லாம் சரி ஆனா என்னடா இவ்வளவு உழவு நீட்ட தேவை இல்லையாமா சரிதானே 6 சொல்லு 5 அல்லது 6 7 8க்கு போகாதீங்க பிளீஸ் இயற்கை தொழில்முகமான திருகோணமலை அமைந்துள்ளது இலங்கையில் இயற்கை துறைமுகமாக திருகோணமலை அமைந்துள்ளது அவ்வளவு காரணமா பிளீஸ் ஏனென்றால் என்னத்தை சொல்றேன் என்றால் நீங்க பெருசாக போய் பிளவுட்டுருவேன் சரி ஓகே அது சரி அடுத்தது இலங்கையில் கண்ணை கவரும் பச்சை பசேலான நீ அடுத்தது கூறியது கூடுதலாகாதோ இலங்கையில் என்று கொண்டு வர இதான் பேசுறேன் இலங்கையில் என்று கொண்டுறாங்க என்ன கூறியது கூட ஆகாதல்லோ மகளே சரியா நான் அதை படிப்பிக்கல நிறைய விடயங்கள் இருக்கு சரிதானே கூறியது கூடுதலாகாது என்ன எழுத்துப்பிழை இருக்க கூடாது எல்லாம் அதை நான் படிப்பிக்கிறேன் அது நிறைய விடயம் டைம் இல்லை
ஓகே சொல்லம்மா, கூறியது கூடுதல் ஆகாது என்ன, அப்ப அது கொஞ்சம் தவிர்க்கலாம் என்ன. Right. அதுக்கு என்னன்னு சொல்லலாம், எமது நாட்டில், எமது நாட்டில், அதை அப்படி மாத்திக்கலாம், எமது நாட்டில் அப்படி சொல்லி சொல்லுவான். ஆ, ம். இலங்கையில் இலங்கையில் ரெண்டு வராது, எமது நாட்டில், எமது நாட்டில். எமது நாட்டில் கண்ணை கவரும் பச்சை பசேலான மலை பிரதேசம் உள்ளது. ஓ, கண்ணை கவரும் பச்சை பசல், அங்க நீ எல்லாம் எழுது, எனக்கு தெரியும். கண்ணை கவரும், இந்த பிளவுறது என்னன்னா கணக்கு எழுத போய் பிளவுறீங்க. கவரும் பச்சை கண்ணை கவரும் பச்சை பசேலான பசேலான, எழுத்து பிளவுடப்படா, பசேலான மலை பிரதேசம் மலை பிரதேசம் உள்ளது. காணப்படுகின்றது, உள்ளது. ஓகே, அது சரி, டோன்ட் வரி. முற்றுப்புள்ளி போட்டலையா? ஓ, முற்றுப்புள்ளி போட்ட பிள்ளையா? ஓகே, அடுத்தது. இங்கு சுற்றி வர கடல் இருப்பதால் இதனை பார்ப்பதற்கு மிக அழகாக காணப்படுகிறது. இங்கு நான்கு பக்கமும், இங்கு ஓகே, இங்கு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டதால் அழகாக காணப்படுகின்றது. அப்படி மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, நீ நான் பிள்ளைன்னு சொல்லல, கொஞ்சம் திருத்திக்கொண்டு கூட. ஓகே, ரைட். ஓகே, வேற யார் வாய்ச்சி காணப்படுறீங்க? ஓகேம்மா, வெரி குட். Thank you, sir. ஆனா உங்களுக்கு 5 மார்க்ஸ் போடலாது, 4 மார்க்ஸ் தான் போடலாம். அந்த கற்று பசனத்துக்கு 4 மார்க்ஸ் தான் போடலாம். வடையா குறைஞ்சு கொள்வோம், தெளிவாக குறைஞ்சு கொள்வோம். கற்ற புத்தாமெல்லாம் எடுத்து படிக்க. நீங்கள் என்ன நிறைய நாள நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறீங்க. உவமைத்தொடர்கள், மரபுத்தொடர்கள், பழமொழிகள் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அவங்க எதிர்பார்க்கறதும் அப்படித்தான். உங்களோட கை நூல்ல இருந்து நீங்க ஒரு 5ஆம் ஆண்டோ அல்லது 10ஆம் ஆண்டு புத்தாத்து கற்று எழுதுற மாதிரி அங்க எதிர்பார்க்கல. என்ன, உங்களோட கை நூல்ல இருந்து மிக மிக சிறிய வாக்கியங்களை எழுதி எழுத்து பிழையிலாம். சரி, அதான் பேசுறாங்க. உங்களோட கை நூல்ல இருந்தா பெற வேணும். இந்த நீங்கள் இந்த பச்சை பசையில என்ன, ஓகே, நான் அதனால பிழை சொல்லி இல்லை. பச்சை பசையில எங்களுக்கு இருந்தால் எங்களோட உவமைத்தொடர்ல இல்ல பச்சை பசையில இல்ல, சரியான இருந்தா நீ எழுதினாண்டா அதான் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிற. அதுதான் பிள்ளைகளை ஸ்கீம்ல போடப்பட்டிருக்கிற கட்டுரைகள், வசனங்களா. ஓகே, கட்டுரை என்ன சொல்லே வரக்கூடாது. ஓகே, யார் சொல்லம்மா, கையை எடுத்துட்டு பேச ஹயா குயிக்கா சொல்லுங்க. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவு ஆகும். இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவா. ஒரு தேவையில்லை. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவா. ஓகே, காடுகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள் என்பவற்றால் அழகு நிறைந்த ஓ, காடுகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள் என்பவற்றால் அழகு நிறைந்து காணப்படுகின்றன. அழகு நிறைந்து அழகு ஒன்றுதானே காணப்படுகின்ற தூ, சரியா? அழகு கணக்கவா? சொல்லு, இல்லதானே? ஓகே. மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் உள்ள தேயிலை செடிகள் இலங்கையை மிக அழகுபடுத்துகின்றன. மத்திய மலைநாட்டில் உள்ள தேயிலை செடிகள் இயற்கையாக தோன்றப்பட்டதா? மத்திய மலைநாட்டு பிரதேசங்கள் அம்மா செஞ்சவா நாங்க மத்திய மலைநாட்டில் உள்ள தேயிலை செடிகள் இயற்கையாக தோன்றப்பட்டதா? இல்ல, படிச்சு கொள்ளுங்க. தேயிலை செடிகள் அழகு கொடுக்குது, அது சரி. ஆனா இயற்கையாக தோன்றப்பட்டதா? இல்ல. நீர்வீழ்ச்சி இயற்கையாக தோன்றதோ இல்லையோ? அப்ப இயற்கையாக தோன்றப்பட்டதை எழுதணும். இது பிள்ளையம்மா, விளங்குது? என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் பிள்ளைதான் போடுவேன் நான். சரிதானே? விளங்கு, நான் சொல்றேன். என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா பிள்ளைதான் போடுவேன். வடையா கவனித்துக் கொள்ளுங்க. என்ன கேட்கப்படுறது நீங்க சரியா விளங்கி எழுதுறீங்களா? என்ன சின்ன சின்ன சொல்ல எழுதினா கூட பரவாயில்லை. ஆனா என்ன பிள்ளையா நக்கம் எழுதினா பிள்ளை 2 வசனத்தை எழுதக்கூடாது. கொண்டு அதாவது 2 பயனில இருந்தா அது 2 வசனமா வடையா கவனித்துக் கொள்ளுங்க. 2 பயனில இருந்தது என்று சொன்னா 2 வசனம். அதாவது பயனில உங்களுக்கு தெரியும், வினைச்சொல் 2 இருக்குமாக இருந்தா அது 2 வசனமா போயிடும். அப்ப 2 வசனத்தை கொண்டு சேர்க்காதே பிளீஸ். ஓகே பிள்ளைகளே, ஓகே, என்ன டைமும் ஆச்சுது பிள்ளைகளே. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு போதுமென்று சொல்லி இப்ப நாங்கள் அடுத்த வகுப்பு உங்களை சார் எப்ப பண்ண இந்த மாதிரி அது ஒரு டைம் டேபிள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி படிச்சு கொள்ளுங்க. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு இந்த புலமை பரிசு பரீட்சையில நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும். நான் அந்த குரூப்ல பார்க்கணும், சேர்ட்ட குரூப்ல நீங்கள் சாருக்கு போட்டுக்கொள்வீங்கள். சார் எனக்கு அதை நான் பார்ப்பேன். உங்களுடைய பெறுபவர்கள் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, ஐ மீன்ஸ் நிறுவனத்துக்கும் இந்த அன்பழகன் சாருடைய ஞாபகத்தை கருத்தரங்களை
என்னையும் ஒரு வளவாளராக அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதோட சார் உங்களோட இணைப்புல வருவார். ஓகே பிள்ளைங்களே, பாய் சி யூ. ஓகே, Thank you, sir. இதுவரை நேரமும் மிகவும் சிறப்பான முறையிலே கருத்தரங்கினை வழங்கிய நிசாந்தன் சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அன்புக்குரிய பெற்றோர்களே, பிள்ளைகளே, தொடர்ந்தும் நமது கருத்தரங்களை இணைந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கான பரிசிலுக்கான வினாக்கள் தற்பொழுது பகிரப்படும். இந்த கருத்தரங்கு முடிந்து குழுவிலே பகிரப்படும். அதிலே பதிலளித்து பரிசுகளை வெல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்கினை நாங்கள் நிறைவு செய்வோமாக. நன்றி. Thank you, sir.